தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக 20 வருஷமா ஒருத்தர் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. ஒட்டுமொத்த கேரளாவும் சேர்ந்து இவரோட உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் பேர் தான் அப்துல் ரஹீம். கேரளால கோழிக்கோடுன்னு பிளேஸ்ல இருக்க இவரு 2006 இவரோட 24வது வயசுல சவுதி அரேபியாவுக்கு ஒர்க்குக்காக போறாரு. அங்க டிசபிள்டான 14 வயசு பையனை பாத்துக்கிற பொறுப்பு கிடைக்குது. அந்த சின்ன பையனை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு செட் பண்ணியிருந்த மெடிக்கல் சப்போர்ட் சிஸ்டம் தவறுதலா இவர் கைப்பட்டு கீழே விழுகுது. என்ன பண்றதுன்னே தெரியல அப்துல் ரஹீமுக்கு. எல்லாத்தையும் கால் பண்றதுக்குள்ள அந்த பையனோட உயிர் போகுது. இவர் என்னதான் ஆக்சிடென்ட்னு சொன்னாலும் இவர் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. விக்டிம் ஃபேமிலி 35 crores பிளட் மணியா டிமாண்ட் பண்றாங்க. மலையாளி பீப்புள்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணி 35 crores ரைஸ் பண்றாங்க. 2024லயே டெத் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. 20 years கண்டிப்பா ஜெயில இருக்கணுங்கிறது சவுதி கோர்ட்டோட உத்தரவு. மே 28, 2026 கரெக்டா பக்ரீத் அப்போ அவர் சொந்த ஊரான கோழிக்கோடுக்கு வராரு. வந்து എമോഷണലാ എല്ലാവർക്കും താങ്ക്സ് சொல்லிட்டு இருக்காரு. എന്റെ നാട്ടുകാർക്കും വിദേശത്തുള്ള മലയാളികൾക്കും സുഹൃത്തുക്കൾക്കും സഹായിച്ച എല്ലാ വ്യക്തികൾക്കും പ്രാർത്ഥിച്ചവർക്കും മാധ്യമങ്ങൾക്കും കമ്മിറ്റി അംഗങ്ങൾക്കും உயிர்களை இழந்தது போதும்.